தேவன் யாருன்னா அவர்தான். நம்முடைய சரீரத்துல ஆவி இருக்கு. இந்த ஆவிகளுக்கு எல்லாம் தேவன் அவர்தான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு தான் திரும்ப போகணும். இங்க நம்ம பார்க்கும்போது இயேசுவும் அததான் செய்தாரு. பிதாவின் கைகள்ல நம்பிக்கையோட அந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் பிதாவின் கைகள்ல? அதாவது நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா கையை பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு நல்ல தைரியமா இருக்கும். அது அந்த பிள்ளை ஏன் தைரியமா இருக்குன்னா அப்பா மேல ஒரு நம்பிக்கை, அம்மா மேல ஒரு நம்பிக்கை, அந்த தகப்பன் மேல இருக்கிற நம்பிக்கையினால அந்த கையை பிடிச்சிட்டு அங்க இங்க ஓடும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில தான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை அது அங்க நம்முடைய பிதாவின் இடத்துல நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, 2 தீமோத்தேயு 1:12, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆவியை